வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப தூரமாக ஒரு வில்லேஜ் வந்து இருக்குது, ஒரு கிராமம் வந்து இருக்குது. அந்த கிராமத்தில் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, குரங்கு தொல்லை. ஸோ நிறைய மங்கீஸ் வந்து இந்த வில்லேஜில் வந்து இருக்குங்க. நிறையானா ரொம்ப நிறையா. ஸோ இதை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து வராரு. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப ரெண்டாவது தடவை வரப்போ ஒருத்தர் போய் விட்டு கேட்குறாரு, என்ன நீங்கள் வந்து சும்மா குரங்க பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் குரங்க வாங்குறதுக்கு வரேன், நீங்கள் வந்து பிடிச்சி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலை, அதனால நான் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இல்லை, என்ன பிடிச்சி கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து குரங்கு வளர்க்கணும் அப்படின்றது என் மைண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 25 ரூபா ஒரு குரங்குக்கு தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த செய்தியை இவர் கொண்டு போயிட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு குரங்கு வேணுமா, அவன் குரங்கு பிடிச்சி கொடுத்தோன்னா நமக்கு 25 ரூபா கொடுப்பாங்களாமா ஒரு குரங்குக்கு. ஸோ நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாருன்னு எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் குரங்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குரங்கு பிடிச்சிட்டு இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. 25 ரூபா இவர் கொடுக்குறாரு. ஒரு 2-3 months இந்த மாதிரி போகுது. அந்த 3வது மாதம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களுக்கு போர் அடிச்சிருது. என்னடா இதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் 25 ரூபா கிடையாது, நீங்கள் ஒரு குரங்கு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ 50 ரூபாயா, கண்டிப்பாக நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எந்தூசியாசமோட எல்லாரும் குரங்கு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப 2-3 மாதம் போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, 75 ரூபா அப்படின்னு சொல்லி ப்ரைஸை வந்து ஏற்றிடுறாரு. இப்போ எல்லாரும் ஒரு குரங்கு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 75 ரூபா வந்து கிடைக்கும். இப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் குரங்கு பிடிச்சி கொடுங்க, ஒரு குரங்குக்கு நான் வந்து 200 ரூபா கொடுக்குறேன். ஆனால் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேறொரு ஆள் வந்து வருவாங்க, அவங்க இதை பார்த்துப்பாங்க, நான் கொஞ்ச நாள் வேற ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 200 ரூபா ஒரு குரங்குக்குன்னு சொல்லியிருக்காரு. கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லா இடமும் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே குரங்கே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு வந்து ஆசையும் இருக்குது, எப்படிடா போய் குரங்கை கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து 100 ரூபா 200 ரூபா அப்படின்றதுலாம் பெரிய விஷயமாச்சு, இவர் 200 ரூபா ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லியிருக்காரு, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற அவரோட தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவர் தான் இங்கே இல்லைல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற குரங்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. அவர் வந்ததுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு அதை விற்றுருங்க, ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை யோசிக்கிற மக்கள் சரி ஓகே நல்ல ஐடியாவாக இருக்கே செய்யலாமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுது, இங்கே இருக்கிற குரங்க இவங்க அதாவது கிராமத்துக்காரங்க 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வரவும் இல்லை, 100 ரூபா கொடுத்தவங்க இல்லையா அவரும் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இவரும் கிளம்பியாச்சு, அவரும் வரலன்னு உடனே கிராமத்துக்காரங்களுக்குலாம் ரொம்ப ஃபீல் ஆகிடுது, என்னடா பண்ணுறது, இவ்வளோ முட்டாள்தனம் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த குரங்கெல்லாம் திரும்ப கிராமத்துக்கே வந்துடுச்சு, அதுக்கு இவங்க காசு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கூடயே வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் கதை. ஆனால் இதோட ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க 2 பேருமே வந்து பிளான் பண்ணி செஞ்ச விஷயம் தான் இது. ஸோ அந்த 100 ரூபா அப்படின்னு சொன்னது அவங்க 2 பேருமே பங்கு போட்டுக்கிறதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஆன் த ஹோல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு காசு கிடச்சி ப்ராஃபிட் ஆகிடுது, இவங்களுக்கு காசு போய் குரங்குமாய் நிறைய தொல்லை ஆகிடுது. ஸோ இது தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச கதை. ஏன்னா நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் வாங்குறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது ஈஸி கிடையாது. அதுக்கான எஃபர்ட்டை நம்ம வந்து போடணும், அதுக்கான ரிசர்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும், அதை பற்றி படிக்கிறதுக்கான டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் நம்ம அகலக்கால் எடுத்து வச்சோன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இருக்கிற காசும் போய் நிறையா பிரச்சனைகளும் நம்ம சுற்றி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரேடிங் ஆக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்பயே நீங்கள் ஃபஸ்ட் அதை பற்றி இன்னும் படிச்சிருக்கணும். ஸோ அந்த டைம் அதுக்கு வந்து கொடுங்க, நிறையா படிங்க, பண்ணுறவங்க கிட்ட பேசி கற்றுக்கோங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின டீட்டெயில்டு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நம்ம தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போய் மாட்டிப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறேன், அந்த ஷேரை நான் ஒரு 65 ரூபாய்க்கு விற்கிறேன், அது திரும்ப 70 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், திரும்ப ஒரு 90 ரூபாய்க்கு விற்கிறேன், 100 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். ஆனால் சடன்னு அது இறங்கி 20 ரூபாய்க்கு போயிடுது. அப்போ நான் 20 ரூபாய்க்கு விற்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது என்னவாகட்டும், நம்ம எப்பயுமே அந்த ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பொருந்தும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றப்போ நிறையா இடத்துல ஃபேக் பப்ளிசிட்டி வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஃபேக் பப்ளிசிட்டியே கிடையாது, ஃபேக்ட்ஸை.
ஸோ கரெக்டான விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம செய்கிறப்போ ப்ராப்ளம் கிடையாது. தெரியாத ஒரு இடத்துல நம்ம போய் நின்றுக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, போட்ட காசெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 2000 ஒர்த்தில் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுங்க, சீக்கிரமாகவே இன்ஸ்டால் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷன் ஃப்ரீயாக வந்து இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பாக இது மற்றவங்க பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.